தமிழ்நாடு தொண்டை மண்டல வேளாளர் சமுதாய நலசங்க பொதுக்குழு கூட்டம் மற்றும் அரசு தேர்வில் சிறப்பிடம் பிடித்த 80 பள்ளி மாணவ மாணவிகளை பாராட்டி பரிசளிப்பு விழா தனியார் திருமண மண்டபத்தில் தலைவர் குமரேசன் தலைமையில் நடைபெற்றது. இப்பொதுக்குழு கூட்டத்தில் செயலாளர் சந்திரசேகரன் ஆண்டறிக்கையும் அதனைத் தொடர்ந்து பொருளாளர் பாலாஜி நிதிநிலை அறிக்கை வாசித்தார். இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக சர்வதேச வேளாளர் சங்க நிறுவனரும் லைஃப்லைன் மருத்துவ குழும மேலாண்மை இயக்குநர் டாக்டர் ராஜ்குமார் மற்றும் முதல் குரல் செய்தி நிறுவன ஆசிரியர் ரவீந்திரன், கௌரவ தலைவர் புத்தளி ஞானசேகரன் உள்ளிட்டோர் சங்க எதிர்கால வளர்ச்சி திட்டம் மற்றும் வருங்காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஆலோசனை வழங்குதல் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 12ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் சாதனைகள் புரிந்த 80 மாணவ மாணவிகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் 3000, இரண்டாம் பரிசாக ரூபாய் 2000, மூன்றாம் பரிசாக ரூபாய் 1000 என அளிக்கப்பட்டு சான்றிதழ் மற்றும் கேடயங்களும் வழங்கப்பட்டது. மேலும் லைஃப்லைன் மருத்துவமனை சார்பில் இலவசமாக சிறுநீர் மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என டாக்டர் ராஜ்குமார் அறிவித்தார். அனைவரும் உடல் நலனை அவ்வப்போது பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கினார். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை விருந்து மற்றும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ். எல்லாருக்கும் தெரியுமா ஏன் தொண்ட மண்டல வேளாளர் சொல்றாங்க, தொண்ட மண்டல துருவ வேளாளர் சொல்றாங்க? தெரியுமா? தெரியாது. ஏனென்றால் 2வது நூற்றாண்டுல இந்த ஏரியால அதொண்ட சக்கரவர்த்தி என்ற ஒரு பல்லவர் இருந்தார். அந்த அதொண்ட சக்கரவர்த்தி இருந்ததுனால இந்த ஏரியாவுக்கு தொண்ட மண்டலம்ங்கிறது ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு.